அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் 3 நாளில் நீங்கள் நினைக்கிற விஷயத்த அல்லாஹு தாலா நடத்தி கொடுப்பான். நீங்கள் கேட்குற விஷயத்த கொடுப்பான். அது எப்படி அப்படின்னா, இந்த ஒரு அமலை நீங்கள் யாரை நினைத்து ஓதுறீங்களோ அவங்க உங்களை உயிர் உள்ள வரைக்கும் உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க. அது தன்னுடைய கணவனுக்காக ஒரு பெண் ஓதுனாலும் சரி, இல்லை கணவன் தன்னுடைய மனைவிக்காக ஓதுனாலும் சரி, தன்னுடைய பெற்றோர்களுக்காகவோ இல்லை நம்மளுடைய கூட பிறந்தவங்களுக்காகவோ இவங்க நல்ல விதமாக இருக்கணும், உயிருள்ள வரைக்கும், நாங்கள் மௌத்தாகிற வரைக்கும் நாங்கள் என்றைக்குமே பிரியக்கூடாது, சந்தோஷமாக ஒத்துமையாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஓதுனாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டு எனக்கு இந்த பொருள்னால் ரொம்ப பிடிக்கும், இந்த பொருள் என் கூடவே இருக்கணும், இந்த பொருள் என் கூட இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த நபர் என்னோட இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் இந்த விஷயங்கள், அது பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை நபராக இருந்தாலும் சரி, நபர் அப்படிங்கும் பொழுதும் சரி, பொருள் அப்படிங்கும் பொழுதும் ஹலாலான விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். ஹராமானதுக்கு என்றைக்குமே கை கொடுக்காது. உங்களுக்கு அது திருப்பி அடிக்க தான் செய்யும். அது வேறு மாதிரி கெட்டதாக தான் உங்களுக்கு போய் சேரும். அதனால் ஹலாலான உறவுக்காக எதை நினச்சி யாரை நினச்சி நீங்கள் ஓதுனாலும் சரி, என்றைக்குமே உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க. உங்கள் கூடவே தான் இருப்பாங்க. உங்கள் மேலே அளவுக்கு அதிகமான பாசத்தோடு அன்போடு இருப்பாங்க. ஏன்னா அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவன், அந்த சக்தி அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்துலேயுமே ஆற்றல் உள்ளவன் அந்த ரப்பு மட்டும்தான். அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மனசில் நினச்சிக்கிட்டு இந்த அமலை செஞ்சு பாருங்கள். இந்த அமலை நீங்கள் ஒழுவோடு செய்யுங்க. இஷா தொழுகைக்கு பின்னாடி இஷா தொழுதுட்டு அதே அமர்வில் அப்படியே அமைதியாக நீங்கள் மனசில் நியத்து வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இந்த நபருக்காக நான் இதை ஓதுறேன், இந்த பொருளுக்காக நான் ஓதுறேன், எனக்கு இந்த விஷயம் நல்ல விதமாக நடக்கணும், இந்த ஆள் என் கூட இருக்கணும், கடைசி வரைக்கும் என்னோட நல்ல விதமாக இருக்கணும், நாங்கள் ஒத்துமையாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன ஓதுறீங்க அப்படின்னா, ஆயத்துல் குர்ஷி 11 முறை ஓதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு துவா, அது என்ன அப்படின்னா, இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர், இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர், இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர். இந்த ஒரு வார்த்தை 435 முறை நீங்கள் ஓதுங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர் அப்படிங்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? நிச்சயமாக அல்லாஹ் தான் அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். இதன் அர்த்தத்திலே பார்த்தீங்களா, அல்லாஹ் தான் எல்லா பொருள்லையுமே எல்லா விஷயத்துலேயுமே சக்தி உள்ளவன் யார்? இந்த ரப்பு மட்டும்தான். அவனால் மட்டும்தான் எல்லாத்தையுமே செய்ய முடியும். அவனால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் நடத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிற வகையில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது ஒரு நபருக்காக மட்டும்தான், அன்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குது, ஒரு விஷயம் நடக்கணும், உங்களுக்கு ஒரு தேவை கிடைக்கணும், ஒரு துவா கபுலாகணும் அப்படின்னாலும் சரி, இந்த ஒரு வார்த்தை ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா அனைத்து பொருட்கள் மீதும் அல்லாஹ் தான் சக்தி உள்ளவன், அனைத்து பொருட்கள் மீதும் அல்லாஹ் தான் ஆற்றல் இருக்குது. அவனால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சு கொடுக்க முடியும். இப்படி இருக்கும் பொழுது ஒருத்தவங்களுடைய கல்பில் நம்மளுடைய பாசத்தை திணிக்கிறதுங்கிறதும் அவனால் மட்டும்தான் முடியும். நம்ம என்னதான் கோடியாக செலவு பண்ணால் கூட, என்னதான் நல்லா அள்ளி அள்ளி நம்ம செலவு பண்ணால் கூட, அந்த பாசங்கிறத அல்லாஹ்வால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை வேறு யாராலையுமே அந்த கல்பில் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த கல்புங்கிறது அல்லாஹ்வுக்கு உரிமையானது. அவனால் மட்டும்தான் அதில் இருக்கிறத அறியக்கூடியவன். நம்மளால் அது எதையுமே அறிய முடியாது. அதனால் இந்த அமல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை நீங்கள் உங்களுடைய கணவர் உங்ககிட்ட பேச மாட்றாங்க, என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, என்கிட்ட பாசமாகவே நடந்துக்க மாட்றாங்க, என்னுடைய பெற்றவங்க என்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்க மாட்றாங்க, என்னுடைய சொந்த கூட பிறந்தவங்க என் கூட நல்ல விதத்தில் நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க என்கிட்ட சந்தோஷமாக பேச மாட்றாங்க, ஏதாச்சும் ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, நியத்து வச்சு இந்த 2 வார்த்தைகளை மட்டும் இஷா தொழுகைக்கு பின்னாடி ஒழுவோடு அதே அமர்வில் யாரிடமும் பேசாமல் இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு 3 நாள்லேயே தெரியும்.
நீங்கள் நியத்து வச்சு நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டே வாங்க. 3 நாள்லேயே அந்த நபருடைய கல்ப அல்லாஹ் தஆலா இரக்கமுள்ளதா மாற்றி உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா தன்னாவாண்டடாக பேச வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஹலாலான உறவுகளுக்காக தாராளமாக இதை செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு மனைவி செஞ்சால் அவங்களுடைய கணவர் இடத்துல நல்ல மாற்றத்தை கண்கூட உணர முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் கணவர் என்கிட்ட பேசவே மாட்றாங்க, தவறான வழிக்கு போகிறாங்க அப்படின்னு ரொம்ப கவலைப்படுற பெண்களுக்கு இது தாராளமாக உதவும். மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், ஆயத்துல் குர்ஸி 11 முறை, இந்த ஒரு வார்த்தை 435 முறை, இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை குர்ஆனில் நிறைய இடத்துல வருது. நிறைய சூறாக்களில் இந்த ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அந்த அளவுக்கு பவரானது. அதனால் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு அல்லாஹ்வால மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு நியத்தை வச்சு இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்கூடான பலன் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களால் உணர்கிற வகையில் தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.